குற்றவாளிகள் பாருங்க, முஸ்லிமுக்கும் குற்றவாளிக்குள்ள மைண்ட் செட்டை பாருங்க. குற்றவாளி என்ன செய்வான் தெரியுமா? நாளை மறுமையில சூரா ரூம்ல அல்லாஹ் 55 வசனத்தை சொல்லி காட்டுறான். யௌம தகூமு ஸாஅ, மறுமை நாள் வருகிற நேரத்தில் யுக்ஸிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் சத்தியம் பண்ணுவாங்களாம். எப்படி சத்தியம் பண்ணுவாங்க தெரியுமா? மா லபிஸு கைர ஸாஅ, நாங்க கொஞ்ச நேரம் தான் இந்த உலகத்துல தங்கினோம் என்று சத்தியம் பண்ணுவார்கள் அப்படின்றாங்க. ஐயா சத்தியம் பண்றாங்க தெரியுமா? ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன்றது நீங்க குற்றவாளி இல்லை என்றதை என்ன செய்யும்? காட்டும். எப்படி? ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன்றது எதுக்கு ஆதாரம்? நீங்க குற்றவாளி இல்லை. அதுக்காக வேண்டி குற்றவாளிகள் நாளை மறுமையில சத்தியம் விட்டு நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தங்கினோம், அப்ப எப்படி எங்களை நரகத்துல போடலாம்? ஒரு 100-200 வருஷம் தந்திருந்தா பரவாயில்ல, 1 மணி நேரத்தை தந்து போட்டு நீ எல்லாம் நரகவாதின்னு சொன்னா அப்படி என்பதற்காக அவர்கள் சத்தியம் பண்ணுவார்கள். பாருங்க, அந்த உலக வாழ்க்கையுடைய சான்ஸ் அவர்கள் எப்படி யூஸ் பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த நாட்களை அல்லாஹ் தஆலா சொன்ன விஷயங்களை எல்லாம் வைத்து நான் 3 வகையில் நம்ம இதை பிரிக்கலாம். எத்தனை வகை? 3 வகை. ஒன்று, இந்த உலக கணக்கு எவ்வளவு, மறுமையில் அதை ஒப்பிட்டால் எவ்வளவு. மூன்றாவது, மறுமையில் ஒப்பிடுவதை வச்சு உலக கணக்கை குறைச்சி பார்க்கலாமா, உலக கணக்கை குறைத்து பார்க்கலாமா. 3 விஷயம் இருக்குது, 3 செய்திகள் இருக்குதா இல்லையா? ஒன்று, உண்மையில் இந்த உலக கணக்கு எவ்வளவு, அதை மறுமையோட ஒப்பிட்டால் எவ்வளவு. மூன்றாவது என்ன, அதை ஒப்பிட்டு மறுமையில் ஆதாரமாக அதை வைக்கலாமா, நம்ம குறையத்தான் வாழ்ந்தோம் என்று வைக்கலாமா. இந்த 3 செய்தி இருக்கு. இந்த 3 செய்தியை எடுத்து அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் வேதனையில மக்கள் அந்த அந்த தண்டனை கொடுக்கப்படுற நேரத்தில் கத்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஹுஜ்ஜத்தை வைப்பான். இதில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் மதுஹு மினல்லாஹ், புகழப்படுவதை இந்த உலகத்தில் புகழ் மிகவும் விருப்பமானவன் உங்களிலேயே யார்? அல்லாஹ். தான் புகழப்படுவதை மிகவும் விரும்பக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அதுல யாருமே என்ன செய்யலாது, புகழ்ச்சி எதிர்பார்க்கறதுல இறைவனை போல வேற யாரும் என்ன செய்யலாது, எதிர்பார்க்க முடியாது. ஏன்? அவ்வளவு தூய்மையானவன். நம்ம புகழ்ச்சி எதிர்பார்ப்போம். எப்படி எதிர்பார்ப்போம்? ஒருத்தன் உங்களை வந்து புகழ்றான், சம்பந்தம் இல்லாம புகழ்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா நமக்கு இல்லாத விஷயத்தை சொல்லி போய் நம்மகிட்ட இல்லையே இதெல்லாம், அப்ப நமக்கு புகழ்ச்சி எதிர்பார்க்கிற மைண்ட் செட் இல்லை. ஏன்? நம்ம அவ்வளவு தூய்மை இல்லை. ஆனா இறைவனை நீங்க எவ்வளவு புகழ்ந்தாலும் அதுக்கு அவனுடைய தரத்துக்கு குறையத்தான் உங்களோட புகழ் என்ன செய்யும், இருக்கும். ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொல்றாங்க, உங்களிலேயே மிகவும் ரோசமுடையவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ரோசத்துல அல்லாஹ் மிகவும் அதிகமானவன். மூன்றாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் உதுரு மினல்லாஹ், காரணம் சொல்வதை மிகவும் விரும்பக்கூடியவன் உங்களிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். காரணம் சொல்றது. நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோம், நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கும்? நீங்கள் பர்ஃபெக்டாக 100% வேலை செய்கிறதா விருப்பமாக இருக்குன்றீங்க. நீங்கள் 5 பிழை விடுறது தான் அவனுக்கு விருப்பம். என்ன விருப்பம்? 5 பிழை விடுறது தான் அவனது விருப்பம். ஏன்? அப்போ தான் அவன் இருக்கிறதுக்கு பிரயோசனம். நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் பிழை உண்டாக்குவான். என்ன செய்வான்? நீ இது எப்படி, இது சரி வராது, இது எப்படி, இது நம்ம சரியாக செஞ்சதே என்ன செய்வான்? அவன் இருக்கிறதுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதனால் நீங்கள் ஒரு பிழையை விட்டுட்டு, நான் அது தெரியாமல் சரியாக அவதானிக்கலை, பிழை, இதுக்கு பூரா கவனமாக இருக்கணும், அவன் சொல்கிறதுக்கு ஒரு டைம் அவனுக்கு என்ன செய்யும், நீங்கள் கொடுத்தா தான் அவன் சந்தோஷப்படுவான். அதுதான் உலக இந்த சைக்காலஜி. அதுதான் அது இயல்பான உண்டு. காரணம் சொல்கிறது விருப்பம். ஆனால் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன செய்வான்? இவன் ஏண்ட வேலை இல்லாமல் ஆக்கிடுவான்னு தான் நினைப்பான். ஏன்? நீங்கள் எப்போ பாருங்க, சரியாக பார்க்கல, சரியாக செக் பண்ணலை, சரியாக யோசிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவன் சரி வர மாட்டான், அனுப்பிடுவான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரணம் சொல்கிறது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிகவும் விரும்புகிறான். ஏன்? அவன் பெருமைக்குரியவன். நீங்கள் காரணம் சொல்ல 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 நீங்கள் மனுஷனிடத்தை நிரூபிக்கிறீங்க. யா அல்லாஹ் பிழை செஞ்சுட்டேன், நான் இப்படி எதிர்பார்க்கலன்னு ஒரு நாள் சொல்லுவீங்க, மன்னிப்பு கேட்டுட்டு போவீங்க. அடுத்த நாள் அதே தவிர வேறொரு இடத்துல செஞ்சுட்டு வந்து என்ன செஞ்சுவீங்க? யா அல்லாஹ் நான் அங்கே போனேன், இதை எதிர்பார்க்கலன்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்வீங்க? அழுவீங்க. அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்கிறான்? விரும்புகிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் காரணம் சொல்வதை மிகவும் விரும்புகிறான், இதனால் தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபிமார்களை இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்பினான் தெரியுமா?
நீங்க காரணம் சொல்றது இறைவனுக்கு விருப்பமானது. காரணம் சொல்றது விருப்பமானதுனால தான் நியாயமா அவன் நடந்து கொண்டான். நியாயமா அவன் நடந்து கொண்டதுக்கு காரணம், அந்த காரணம் நியாயமானது. அதனால நபிமார்கள் அனுப்பி அந்த காரணம் சொல்லாத வகையில நபிமார்கள் அனுப்பி அவன்கிட்ட பக்கத்தை இறைவன் என்ன செய்யறான், குற்றம் சொல்லாத அமைப்புல நடந்து கொள்றான். நபிமார்கள் அனுப்பி திருத்த வச்சு அவரவர்கள்ட்ட மொழியில அனுப்பி, இதனால தான் நபிமார்களை அனுப்பினான். இப்ப நரகத்துல சத்தமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அந்த காரணத்தை ஞாபகப்படுத்துவான். நான் சரியா நடந்தனா இல்லையான்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு எப்படி வருதுன்னா, சூரா அதாவது ஃபாத்திர் 37வது வசனத்துல அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். படிப்பினை பெற்றவர், படிப்பினை பெற்று திருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நான் காலங்களை தரவில்லையா? அப்படி நீங்க திருந்தணும்னு நினைச்சிருந்தா, திருந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போதுமான டைம் நான் தரலையா அப்படின்னு நல்லா கேட்கலாம். நீங்க இப்படி செய்றீங்களே, நரகத்துல சத்தம் போடுறீங்களே, நானா பிழை விட்டேன், நீங்க திருந்தி கொண்டு படிப்பினை பெற அளவுக்கான டைமை நான் உங்களுக்கு தரலையா? வஜாஅகுமுன் நதீர். இதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்றாங்க நதீருக்கு. ஒன்று, நபிமார்கள் வந்தார்கள். இரண்டாவது, உங்களுக்கு நரை விழுகின்ற அளவுக்கு காலம் வந்ததா இல்லையா? ஒரு மனிதனுக்கு நரை விழுதுன்னு சொன்னா, நரைச்ச முடியலாம் வருதுன்னு அவன் அர்த்தம் என்ன? வயது போயிட்டு இருக்குது அர்த்தம். இதை பார்த்து நம்ம லைஃப் அப்படி போயிட்டு இருக்குது, இதாவது நம்ம திருந்தணும்னு நினைக்கிறாலும் உங்களுக்கு நான் டைம் தரலையா அப்படின்னு அல்லாஹு தாலா என்னது, அதாவது கேட்பான் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் இறைவன் தந்த காலம் என்றது போதுமான காலம். இந்த உலகத்தில் இறைவன் தந்த காலம் என்றது போதுமான காலம். ஆனா மறுமையோடு ஒப்பிட்டால் அது ஒன்றுமே இல்லை. மறுமையோடு ஒப்பிட்டால், அதனால தான் நாளை மறுமையில் மிக சிறந்த ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட, கடுமையான முறையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவனை கொண்டு வரப்படும். அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு முக்கு எடுக்கப்படும், அவ்வளோதான். உலகத்தில் ஏதாவது நீ சோதனையை சந்திச்சியான்னு நல்லா கேட்பான். நான் எந்த சோதனையும் காணலேன்னு அவன். ஒரே ஒரு சொர்க்கத்துடைய அதில் போட்டி எடுத்த உடனேயே எனக்கு லைஃப்பில் சோதனையை என்ன செய்யலை, இருக்கல அப்படின்னுவான். இந்த உலகத்தில் நிறைய இன்பத்தோடு வாழ்ந்தவர் அவர் ஒரு நரகத்தில் ஒரு போட்டு எடுத்த உடனே என்ன சொல்லுவான், நீ ஏதாவது சந்தோஷமா இருந்தியா நல்லா கேட்பான். என் லைஃப்ல எந்த சந்தோஷத்தையும் என்ன செய்தில்லை, கண்டதில்லை என்று சொல்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னாங்க. ஏன் தெரியுமா, இந்த லைஃபை அதோடு ஒப்பிட்டா, மறுமையோடு ஒப்பிட்டா இது ஒன்றுமே இல்லை. ஆனால் உலக வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம படிப்பினை பெற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. நம்ம எவ்வளோ கால அமைதியை இறைவன் நம்மளுக்கு வச்சு 60-70 வருடங்கள் என்ன செய்யறான் விட்டு வைத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.